அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க குடும்ப தலைவி. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, மின்ட் சிக்கனுங்க. சூப்பரான மின்ட் சிக்கன். புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி. கருவேப்பிலை எப்பவுமே கொசுறு வாங்கிக்குவோம். புதினாவும் கொத்தமல்லியும் நல்ல ஒரு சீசன்ல குறைவா கிடைக்கும். அந்த நேரத்துல இந்த மாதிரி சிக்கன் வாங்கி செஞ்சு பாருங்க, செம்ம சூப்பரா இருக்கும். வாங்க இந்த மின்ட் சிக்கன் எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப தேவையான பொருள்லாம் சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமா தயிர், இது வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி ஒரு புடி அளவு, ஒரு புடி. இப்போ புதினா மாத்திரம் நிறைய எடுத்து வச்சிருக்கோம். 2 கை கொத்த அளவு இருக்கும். தேவையான அளவு காரத்துக்கு பச்சை மிளகா, மீடியம் சைஸ் 2 வெங்காயம், அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் மிக்சி ஜார்ல போட்டு உப்பு சேர்த்து அரைச்சிக்க போறோம். காரத்துக்கு இதுல போட்டிருக்க பச்சை மிளகாய் மாத்திரம்தான். அப்பதான் நல்லா உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா கிரீனா நல்லா இருக்கும். இப்ப இந்த பச்சை மிளகாய் வெங்காயம் மாத்திரம் ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி ஓட்டிக்கிறேன். வெங்காயம் பச்சை மிளகாய் அரைச்சாச்சு. அதுலயே தேவையான அளவு உப்பு, இந்த புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து ரொம்ப மழமழும் இல்லாத, ரொம்ப குறவும் இல்லாத மீடியமா அரைச்சு காட்டுறேன். அவ்வளவுதான், நல்லா அரைச்சாச்சு. இதை வந்து தண்ணி இல்லாத சிக்கனை இருத்துட்டு, தண்ணி இல்லாத இருத்தாச்சு. இதுல நம்ம இந்த அரைச்ச விழுது ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து வச்சாச்சு. இது எவ்வளோ நேரத்துக்கு ஊறுதோ அவ்வளோ நேரத்துக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அதுக்கிடையில இது நல்லா ஊறதுக்குள்ள உங்களுடைய மற்ற வேலைகளை முடிச்சிடுங்க. மேக்சிமம் நான் ஒரு 2 hours இதை கழிச்சுதான் இதை எடுத்து செய்ய போறேன். செய்யும் போது அடுத்து காட்டுறேன். நான் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு அது மிஸ் ஆயிடுச்சு, வீடியோவில் வாய்ஸ் கட் ஆயிடுச்சு. அடிஷ்னலாக நான் கொடுத்துருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் போடாத கூட எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்க சிக்கனை போட்டு நம்ம செஞ்சிடலாம். எனக்கு கொஞ்சம் குவான்டிட்டி சாப்பிடும் போது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி வேணுன்றதுனால நான் கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுக்கோம் இல்லையா, இதுலேயும் நான் இஞ்சி பூண்டு கொஞ்சம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அது மிஸ் ஆயிடுச்சு. வெங்காயத்துலேயும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். இப்போ இது இஞ்சி பூண்டோட வாசனை போகட்டும். இப்போ வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கிடுச்சு. இந்த நேரத்துல நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கனை அப்படியே இதுல சேர்த்துக்கலாம். தண்ணி கூட எதுவுமே ஊத்தாதீங்க. இதுல இருக்க தண்ணியிலேயே அப்படியே இது வெந்துடும். இந்த வெங்காயத்தோட நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இது அப்படியே ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 minutes கழிச்சு நீங்க பாருங்க. அடிக்கடி பிடிக்காம கலந்து கலந்து விட்டீங்கனாலே உங்களுக்கு போதுமான இருக்கும். இப்ப நல்ல ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க. நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த நேரத்துல ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இதோட மூடி போடாத வச்சுக்கோங்க. உங்களுக்கு சுண்டி வரத்துக்கு கரெக்டா இருக்கும். இப்ப பாருங்க, நல்லா தண்ணி சுண்டி சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு வேணும்னா இந்த பதத்துல ஆஃப் பண்ணிக்கோங்க. இல்ல நல்லா இன்னும் சுக்காவா வேணும்னாலும் ஆஃப் பண்ணி சாப்பிட்டீங்கன்னாலும் சூப்பரா இருக்கும். எனக்கு கொஞ்சமா சாதத்துல கலந்து சாப்பிடணுன்றதுனால நான் இந்த பதத்துக்கு ஆஃப் பண்ணிக்கிறேன். பாருங்க, சிக்கன்ல நல்லா வெந்துருச்சு. இப்ப நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்ப சூப்பரான மின்ட் சிக்கன் ரெடியா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டா ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.